நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் டிமாண்ட். ஸோ பர்பஸ் ஆஃப் அனலைசிங் டிமாண்ட் அனலிசிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜரல் எக்கனாமிக்ஸில் இதை பேஸ் பண்ணி என்னென்னா ஒரு 6 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்சியூமர் குட்ஸ் அண்ட் ப்ரொடியூசர் குட்ஸ். கன்சியூமர் குட்ஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமரோட டேரக்ட் யூஸ்டு லைக் ஒரு ஹியூமன் பீயிங்ஸோ ஒரு அனிமல்ஸோ இல்லை ஒரு பேர்ட்ஸ் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் எஸ் கன்சியூமர் குட்ஸ். ப்ரொடியூசர் குட்ஸ் அப்படின்னா இது இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற லைக் பிளான்ட், மிஷினரி, பில்டிங்ஸு, சர்வீஸ் டு எம்ப்ளாயி, ரா மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி இருக்க குட்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரொடியூசர் குட்ஸ்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பெரிசபிள் அண்ட் டியூரபிள் குட்ஸ். பெரிஷபிள் குட்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அதோட லைஃப் டைம் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும். அன்யூசபிளாக இருந்தது அப்படின்னா ஆஃப்டர் தட் சம் டைம் வந்து அது வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அழுகி போய்டும், அது யூஸ் இல்லாமல் போய்டும். ஸோ குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே மட்டும்தான் அதை கன்சியூம் பண்ண முடியும். டியூரபிள் குட்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா லைக் சேல் ஆர் நான் டியூரபிள்ஸ் ஆர் மேரண்டி டிமாண்ட் அப்பான் தி கரண்ட் கண்டிஷன். இன் கான்ட்ராக்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டிமாண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து ஓல்டு ஐட்டம்ஸ் மூலமாக ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஃபேன் வாங்குறீங்க, டிவி வாங்குறீங்க, இதெல்லாம் கரண்ட் இது போனால் மட்டும் தான் புது ப்ராடக்ட்டை வந்து எக்ஸ்பென்ட். ஸோ பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த பெரிய டியூரபிள் குட்ஸ்ன்றது கொஞ்சம் காஸ்ட்லியான குட்ஸ் பெரிசபிள் குட்ஸோட. தென் அட்டானமஸ் அண்ட் டெரைவ்டு குட் டிமாண்ட். அட்டானமஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா the goods which are not tied demand with other. இது வந்து ஒன்றோட ஒன்று தொடர்பு இருக்காது, இது தனி ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் வேணால் இதை மட்டும்தான் வாங்குவீங்க. ஸோ இந்த குட்ஸோட டிமாண்ட் வந்து இதை மட்டும் தான் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிபெண்டன்ஸ் ஆர் டிரைவ்டு டிமாண்ட் அப்படின்றது என்னென்னா இது வந்து டேரெக்டாக ஒன்றோட டிமாண்டால் இருக்காது, இது இன்னொன்று கூடுறதுனாலையோ இல்லை இன்னொரு டிகிரி ஆஃப் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் இருக்கிறனால இந்த டிமாண்ட் க்ரியேட் ஆகும். சரி, இட் இஸ் அ டிபெண்டன்ஸ். டிபெண்டன்னா அதர் ப்ராடக்ட் லைக் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கார் விலை, இப்போ பெட்ரோல் விலை கூடுது, காரோட ப்ரொடக்ஷன் கம்மியாகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கன்சியூம்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஒன்றோட ஒன்று. ஓகே, தென் இண்டிவிஜுவல் டிமாண்ட் அண்ட் மார்க்கெட் டிமாண்ட். இந்த மார்க்கெட் டிமாண்ட் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் பையர் மார்க்கெட். இண்டிவிஜுவல் டிமாண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா தனிப்பட்ட ஒரு நபரோட டிமாண்ட். ஸோ இங்கே ஒரு டேப்லெட் காலத்தில் அதான் எக்ஸ்பிளைன். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் அண்ட் இண்டஸ்ட்ரி டிமாண்ட். The goods are produced more than one firm is called, அதாவது ஒரு பர்டிகுலர் ஃபார்மால் மட்டும்தான் ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படி இண்டிவிஜுவல் ஃபார்ம்னா அதுக்கு பேர் ஃபார்ம் டிமாண்ட். ஒரு ப்ராடக்ட் மோர் தென் மல்டிபிள் இண்டஸ்ட்ரியில் இருக்க நிறைய ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் இண்டஸ்ட்ரி டிமாண்ட். இப்போ எக்ஸாம்பிள் ஃபியட் கார் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபார்மால் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. த கைண்ட்ஸ் ஆஃப் கார் அப்படின்றது பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட். ஸோ டிமாண்ட் பை தி மார்க்கெட் அண்ட் செக்மெண்ட்ஸ் ஆஃப் தி டோட்டல் ப்ராடக்ட் மார்க்கெட். ஸோ டிமாண்ட் பை த மார்க்கெட் அப்படின்றது ஒரு ஜாகிரபிக்கல் ஏரியாவில் ப்ராடக்ட் யூசஸ், டிஸ்ட்ரிபியூஷன் சேனல், கஸ்டமர் சைஸ் இந்த மாதிரி வேரியஸ் ஃபேக்டர்ஸை வந்து ப்ராடக்ட்ஸை ப்ரைஸ் பண்ணுறதுக்கு மூலமாகவோ இல்லை சீசனல் பேட்டர்ன்ஸ் மூலமாகவோ டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் மார்க்கெட்டுன்னு சொல்கிறது. டிமாண்ட் பை தி மார்க்கெட்னு சொல்லு. ஸோ டோட்டல் டிமாண்ட் பை தி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல் செக்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மார்க்கெட் சொல்கிற போதோம்னா டோட்டல் மார்க்கெட் செக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்து டிமாண்ட் கர்வ். டிமாண்ட் கர்வ் அப்படின்றது என்னென்னா இது ஒன்லி ப்ரைஸ் ரிலேஷன்ஷிப் அதர் ஃபேக்டர்ஸ் ரிமைனிங் சேம். ஸோ டிமாண்ட் கர்வ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ப்ரைஸோட டிமாண்ட் ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி தான் இருக்கும், மற்ற எல்லா ஃபேக்டர்ஸும் சேமாக இருக்குன்ற பட்சத்தில் தான். இந்த இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி டிமாண்ட் ஆஃப் த கமாடிட்டிஸ் டிமாண்ட் ஷெட்யூல். ஸோ கமாடிட்டிக்கும் ப்ரைஸ் குவான்டிட்டி ஆஃப் த டிமாண்டுக்கு உள்ள அந்த பீரியட் ஆஃப் டைம் இருக்கு இல்லையா இஸ் கால்ட் அஸ் டிமாண்ட் ஷெட்யூல்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஃபார் த கமாடிட்டி பிளாட் டேட்டா, அந்த டேட்டா வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வெர்டிகல் ஆக்சிஸ் கரெக்டாக அந்த டேட்டாக்குள்ள இருக்கிற ஃபார்ம் கர்வ் ஃபார்ம் இல்லையா அந்த கர்வை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் டிமாண்ட் கர்வ்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே பாருங்கள் ப்ரைஸ் வந்து ₹2, ₹1, ₹1, ₹1 குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் பார்த்திங்கன்னா அப்படி குறைய டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுதான் இந்த டேப்லெட் காலத்தில் இருக்குது. ஸோ நீ கோ ஃபார் தி கர்வ் பாருங்களேன், ப்ரைஸ் வந்து ஹையராக இருக்கும்போது டிமாண்ட் கம்மியாக இருக்குது. ஸோ ப்ரைஸஸ் கோ ஸ்டார்ட் லோ, த டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்கலி இன்க்ரீஸ். ஸோ இந்த கர்வ் பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லா ஆஃப் டிமாண்ட் கர்வ் அப்படின்னு சொல்கிறோம். டிமாண்ட் கர்வ் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே நெகட்டிவ்லி ஸ்லோப் இண்டிகேட்டிங் தட் இண்டிவிஜுவல் பர்ச்சேஸ் மோர் when the price claims is slow. இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ₹1 கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து ₹2 கிடைச்சிட்டு இருந்த ப்ராடக்ட் 50 பைசான்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நிறைய வாங்குவீங்க. ஸோ inverse relation between price and commodity as per the time period is known as law of demand. So law of demand என்னதுன்னா relationship between the price of the commodity and quantity demand for the period is referred as law of demand. As fall in increase PX அப்படின்றது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த PX DX. ஸோ இந்த ப்ரைஸ் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது நெகட்டிவ் ஸ்லோப்பாக இந்த கர்வ் ஃபார்ம் ஆகுது. ஓகே, த ஷிஃப்ட்ஸ் இன் டிமாண்ட் கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப்ஸாக இருக்குது. ஒன்று இன்க்ரீஸ் இன் டிமாண்ட், இன்னும் டிக்ரீஸ் இன் டிமாண்ட். ஸோ இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் வேர்ட்ஸ் அப்வர்ட் when individual buys more commodity and at each commodity price. If the price substitute commodity increases, the price complementary commodity falls. If consumer taste and commodity are for commodity changes. இப்போ என்னென்னா
டிமாண்ட் கர்வ் அப்படின்றது எப்போயுமே என்ன சொல்லியிருக்கோம், சிப்போர்டு அப்வர்டில் இருக்கலாம், இல்லை ரைட் ஆர் டு தி ரைட்டாகவும் இருக்கலாம். ஸோ இண்டிவிஜுவல் பார்த்திங்கன்னா கமாடிட்டி வந்து மோர் தென் கமாடிட்டி ப்ரைஸோட சப்ஸ்டியூட் கமாடிட்டி ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இல்லை வந்து கன்சியூமரோட டேஸ்ட் வந்து மாறுச்சு அப்படின்னாலும் இது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டயக்ராம் இன்க்ரீஸ் இன் டிமாண்ட், சரியா? ஸோ இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை தான் சொல்கிறேன் இன்க்ரீஸ் இன் டிமாண்ட். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டிக்ரீஸ் இன் டிமாண்ட், சில நேரங்களில் டிமாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ அப்படின்னா when opposite changes factors affecting demand clearly distributing along the demand curve. As a result of change in income or price related to commodities, the first known change in quantity and second is known as change in demand. ஸோ ஃபஸ்ட்டு சேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் இன் குவான்டிட்டி, எப்போ ஷிஃப்ட் இன் சேஞ்ச் இன் டிமாண்ட் அஸ் a ரிசல்ட் ஆஃப் டிமாண்ட் கவ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த டவுன்வர்ட் ட்ரெண்டில் இருக்கும். ஸோ இதுக்குரிய கேம் ஃபஸ்ட்டு ஒரு டிமாண்ட் இருக்கும் D1. ஸோ செகண்ட் அதோட டிமாண்ட் குறையும் போது பார்த்திங்க அப்படின்னா இன்கம் ஆஃப் த கன்சியூமர், சரியா, சேஞ்ச் இன் இன்கம். போன மாதம் வரைக்கும் எனக்கு 50,000 இருக்குது, திடீர்னு 40,000 சம்பளம் மாற்றிட்டாங்கன்னா ஸோ டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஸோ சேஞ்ச் இந்த இன்கம் ஆஃப் ப்ரைஸ் ரிலேட்டட் டு கமாடிட்டிஸ், டேஸ்ட் இதெல்லாம் மாறும்போது கண்டிப்பாக என்ன ஆகும், டிக்ரீஸ் இன் டிமாண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் கேட்க முடியும். ஓகே, தென் டிமாண்ட் ஷெட்யூல். த லா ஆஃப் டிமாண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா கமாடிட்டி இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ் இன்க்ரீசஸ். ஸோ கமாடிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகும். வென் இட் ஃபால்ஸ் இன் ப்ரைஸஸ் ஆர் அதர் திங்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ஏற்கனவே சொன்னது தான். சில டிமாண்ட் ஷெட்யூல்றதுல என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்ட் ஃபார் அ கமாடிட்டி இன்க்ரீஸ் வென் ப்ரைஸ் டிக்ரீஸ். ஸோ கமாடிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதில் மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாமே என்னது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு அசம்ஷன். ஸோ லா ஆஃப் டிமாண்ட் கேன் பி ப்ரெசிடெட் டிமாண்ட் ஷெட்யூல். ஸோ டிமாண்ட் ஷெட்யூல் மூலமாக தான் லா ஆஃப் ஷெட்யூல் வந்து டிமாண்டை வந்து ப்ரெசிஸ் பண்ண முடியும். ஸோ டிமாண்ட் ஷெட்யூல் இஸ் a சீரியஸ் price placed ascending or descending order corresponding quantity which consumer would like to per unit at a time. Based on the logic demand curve, the hypothetical demand schedule of the commodity is shown. அதாவது என்னென்னா இதை பேஸ் பண்ணி என்னென்னா ஒரு ஹைப்போதெட்டிக்கல் டிமாண்ட் ஷெட்யூல் ஃபார் அ கமாடிட்டிக்கு நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து 20 ரூபா, 19 ரூபா, 18 ரூபா, 17 ரூபா அப்படி டிமாண்ட் ஆஃப் வீட்டோட ப்ரைஸ் குறைஞ்சிட்டே வருது. அடுத்து பாருங்கள், வென் வீட் ஆஃப் ஃபேமிலி பெர் டே இன் கேஜி பார்த்திங்கன்னா ஏல வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 கிலோ. ஸோ ப்ரைஸ் குறைய பார்த்திங்கன்னா டிமாண்ட் பை த ஃபேமிலி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ஒவ்வொரு வேல்யூவாக. ஓகே, இந்த லேண்ட் டிமாண்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு முக்கியமான சேஞ்சின் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா விச் எக்ஸ்பிளைன் த ரிலேஷன் பிட்வீன் சேஞ்ச் இன் த குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் அண்ட் சேஞ்ச் இன் தி ப்ரைஸ். ஸோ சேஞ்ச் இன் குவான்டிட்டிலையும் சேஞ்ச் இன் ப்ரைஸில் என்ன இருக்குது, இட் சேஸ் தி ஹையர் தி ப்ரைஸ் த லோயர் தி குவான்டிட்டி ஆஃப் மார்க்கெட் இந்த பாரு இருக்குது. த லோயர் த ப்ரைஸ் த குவாலிட்டி ஆஃப் த ப்ரைஸ் இஸ் குவான்டிட்டி இஸ் ஹையர் டிமாண்ட் இன் த மார்க்கெட். அதாவது என்னென்னா ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது அதோட டிமாண்ட் கம்மியாக இருக்கும். அதே வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதோட டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, அக்கார்டிங் டு ப்ரொஃபஸர் தாமஸ் அப்படின்றவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அட் அ கிவன் டைம் டிமாண்ட் ஃபார் அ கமாடிட்டி ஆர் அ சர்வீஸ் அட் ப்ரிவைலிங் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர் தென் இட் வில் பி ஹையர் ப்ரைஸ் ஆர் லெஸ்ஸர் இட் பி லோயர் ப்ரைஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பர்டிகுலர் கமாடிட்டியோ அல்ல சர்வீஸோ இஸ் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர் தென் இட் வுட் பி ஹையர் ப்ரைஸ் இல்லை லெஸ்ஸர். ஹையர் ப்ரைஸாக இருக்கும்போது லெஸ்ஸராக தான் இருக்கும் அதோட டிமாண்ட். ஸோ லோயர் ப்ரைஸில் அது கண்டிப்பாக என்ன இருக்கும், கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த லா இஸ் அப்ளிகபிள் ஒன்லி வெதர் திங்ஸ் ஆர் ரிமைன்ஸ். ஸோ இது எப்போ அப்படின்னா இந்த 4 கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க, 4 அசம்ஷன்ஸ். எப்படின்னா இன்கம் ஆஃப் த கன்சியூமர் சுட் பி ரிமைன் சேம். ஸோ கன்சியூமரோட இன்கம் வந்து எப்போயுமே சேமாக 2 கண்டிஷன்ஸ்லையுமே. இப்போ திடீர்னு போன மாதம் வரைக்கும் எனக்கு 50,000 சம்பளம், இப்போ கொரோனானால 25% சம்பளத்தில் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா இது என்ன ஆகாது, இந்த லா ஆஃப் டிமாண்ட் வந்து நான் சொல்கிற அந்த விஷயம் ஃபங்க்ஷன் வந்து அப்ளிகபிள் ஆகாது. த கமாடிட்டி ஷுட் பி அண்ட் நாட் அன் ஐட்டம் அண்ட் கான்ஸ்பிஷியஸ் ஆஃப் கன்செப்ஷன். ஷுட் நாட் பி ஐட்டம் கான்ஸ்பிஷியஸ் ஆஃப் கன்செப்ஷனாக இருக்கக்கூடிய ஐட்டமாக இருக்கக்கூடாது. டாஸ்க் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த கன்சியூமர் ஷுட் நாட் பி சேஞ்ச். ஸோ என்னோடய டாஸ்க் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணக்கூடாது, மாறக்கூடாது. அந்த டைம் பீரியடில் நான் 2 பீரியடை கம்பேர் பண்ணுறேன்னா தென் ப்ரைஸ் ஆஃப் அதர் ரிலேட்டட் குட் ஷுட் ரிமைன் சேம். ஸோ என்னோடய பொருள் வந்து கூட குறையும் போது மித்த பொருளோட விலை வந்து அப்படியே இருக்கணும். ஸோ அதுலேயும் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. ஸோ அப்படிலாம் இருந்தால் மட்டும்தான் இந்த லா ஆஃப் டிமாண்ட் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிமாண்ட் ஃபங்க்ஷனை வந்து மேத்தமெட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ கமாடிட்டிஸ் டிட்டர்மைன் known as demand function. The relations between demand by an individual consumer is known as individual demand function அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா QDX is equal to F of Px1 Y1 P1 Pn-1 TAE Y-1 EPU. இதில் QDX அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இஸ் அ குவாலிட்டி ஆஃப் டிமாண்ட் ஆஃப் அ ப்ராடக்ட் எக்ஸ். ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டோட டிமாண்டு
அடுத்து Pன்றது ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் எக்ஸ், அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் PXன்றது. அடுத்து Y இஸ் தி ஹவுஸ் ஹோல்டு இன்கம், அந்த வீட்டோட ஹவுஸ் ஹோல்டு இன்கம் என்ன அப்படின்றது. ஸோ P1லேருந்து Pn-1ன்றது வேறு என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் வந்து எக்கானமியை அஃபெக்ட் பண்ணும், லைக் ப்ராடக்ட் இன்க்ளூட் சப்ஸ்டியூட்ஸாக இருக்கலாம், காம்ப்ளிமெண்ட் ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம். T அப்படின்றது டேஸ்ட் ஆஃப் த கன்சியூமர். A அப்படின்றது பார்த்திங்கன்னா அட்வர்டைஸிங். EY அப்படின்றது பார்த்திங்கன்னா கன்சியூமர் எக்ஸ்பெக்டட் ஃபியூச்சர் இன்கம். EP அப்படின்றது பார்த்திங்கன்னா கன்சியூமர் எக்ஸ்பெக்டட் ஃபியூச்சர் ப்ரைஸஸ். அடுத்து U அப்படின்றது பார்த்தீங்கன்னா தோஸ் டிட்டர்மைன்ஸ் விச் ஆர் நாட் கவர்ட் த லிஸ்ட் ஆஃப் டிட்டர்மெண்ட்ஸ் கிவன் எவோ. ஸோ மேலே சொன்ன எந்த ஒரு ஃபீல்ட்லேயும் வராமல் வேறு ஏதாவது டிட்டர்மெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அது யூக்குள்ளே வரும். ஸோ ஓகே. ஸோ மார்க்கெட் டிமாண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை சொன்ன ஏற்கனவே ஃபார்முலாவில் படி பார்த்திங்க அப்படின்னா ஸோ இண்டிவிஜுவல் ஃபங்க்ஷன் வைல் P இஸ் தி பாப்புலேஷன் விச் ரிஃப்ளெக்ட் தி சைஸ் ஆஃப் த மார்க்கெட். இங்கே Pன்றது என்னது பாப்புலேஷன் அண்ட் D இஸ் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கன்சியூமர்ஸ் இன் வேரியர் கேட்டகரி டிபெண்ட்ஸ் ஆஃப் இன்கம், ஏஜ், செக்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ அங்கே பார்த்திங்கும்போது இண்டிவிஜுவலுக்கு நம்ம பார்த்தோம். ஸோ அதே இதை தான் நீங்கள் இங்கே அப்ளை பண்ணுறாங்க. பட் ஒரே ஒரு என்னென்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் டிமாண்ட் ஃபங்க்ஷன் மாதிரியே தான். பட் அங்கே Pன்றது நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ப்ரைஸஸ் மட்டும்தான் எடுத்து ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் எக்ஸ் மட்டும் தான். பட் இங்கே Pன்றது என்னது பாப்புலேஷன். இன்னொன்று வந்து Dன்றது இங்கே வந்து இருக்கும்போது என்ன இது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கன்சியூமர்ஸில் வந்து டிபெண்டிங் அப்பான் தி இன்கம், ஏஜ், இந்த மாதிரி கேட்டகரிஸை டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ முடியுது. மீண்டும் உங்களை நாளை ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடைய விடைபெறுவது உங்கள் வினித் முத்துகிருஷ்ணன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.